ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை நாங்க கேட்போம்னு ஐயுஎம்எல் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் அப்படி சொல்லலை. ம். விடுதலை சிறுத்தைகள் என்ன கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் என்கிட்ட என்ன கேட்டார்னா, அவர் எங்களை மதிக்கவே இல்லை, எங்களை மரியாதை கொடுக்கலன்னு. நான் விஜய்க்கு ஜவாப் சொல்லணுங்கிற மாதிரி. இப்போ விசிகாகட்டும், சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் எல்லாருமே திமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சி. திமுகவுடைய கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு ஓட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இல்லை, நான் இதை ஒன்று சார், அதோட விளைவு நீங்க கூட்டணிக்கே போயிருக்க கூடாது. போலியே, நாங்கள் அப்புறம் நீங்கள் தானே ஃபோர்ஸ் பண்ணீங்க. கனிமொழி போய் பிசி வீட்டில் உட்காந்துக்கிட்டு கார்த்தி சிதம்பரம்கிட்ட போய் கேட்டு திரும்பி டெல்லியில் போய் பேசினப்போ தானே நாங்கள் வந்தோம். டெல்லியில் போய் கமிட்டி போடுங்கன்னு பேசணுன்னா ரெண்டு சைடும் பேசலாம். நாங்கள் நாகரிகமாக அதெல்லாம் பேச விரும்பலை. 1998 ஒரு செக்குலர் அலைன்ஸில் வந்து ஜெயிச்சுட்டு 5 பேர் ஜெயலலிதா வந்து பிஜேபியோடு இருந்தாங்க. நீங்கள் பிஜேபி அகேன்ஸ்டாக வந்து ஒரு 36 சேர்ந்து அலையன்ஸ் போட்டு தான் 5 சீட்டு ஜெயிச்சிங்க. அந்த 5 ஓட்டு எடுத்து எதுக்கு வாஜ்பாய்க்கு ஓட்டு போட்டீங்க? அதுதான் அந்த டைமில் தான் ஜெயலலிதா நான் போய் ஆட்சியை கலைச்சிட்டு வரேன்னு ஃப்ளைட் ஏறி போனதா சார்? ஆமாம், 5 எப்படி வந்தீங்க? அப்புறம் யார் காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க வாஜ்பாய் கேபினெட்டில்? ஸோ இங்கேயும் வந்து ரீஜனல் பார்ட்டியை கேப்சர் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே கேப்சர் பண்ணி 33 சீட்டு பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு பெங்காலில் என்ன நடந்துகிட்ருக்குப்பா? ஒரு இடத்துல தான் பிஜேபி என்ட்ரு ஆனாங்க தமிழ்நாட்டில், கோயம்புத்தூரில், உங்கள் ஊர்கிட்ட. என்ன ஆச்சு 98 கோயம்புத்தூரில்? அதுக்கப்புறம் பாம்பிளாஸ் வந்ததா கோயம்புத்தூரில்? சார், அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சார். எப்படி சார் நீ ஒரு பர்டிகுலர் குரூப் வந்தால் சட்ட ஒழுங்கு இருக்குது, அந்த குரூப் அங்கேருந்து போயிடுச்சுன்னா சட்ட ஒழுங்கே இல்லாமல் ப்ராப்ளமே சார். இதில் இப்போ நீங்கள் இத்தனை விஷயம் சொல்கிறீங்க. பாஜக வந்து அதிமுகவை பண்றாங்க, டெஃபினட்டா எல்லாருக்கும் தெரியும். அப்ப ரீஜனல் பார்ட்டிக்குள்ள வந்துட்டாங்க. ஏன் நீங்க அப்பவே அதை எதிர்த்தோமே? எங்க ஏடிஎம்கேயோட யார் போனாங்க? நாங்க ஏடிஎம்கே எங்களை கூப்பிட்டாங்க. இதுல ஜெயலலிதா கூப்பிடும் போது கூட நாங்க போனோமா? 2011 ஜெயலலிதா எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க, நாங்க போகலையே. 2011 நாங்க ஆஃபர் பண்ணா நாங்க போகலையே. ரைட் சார். அண்ட் அட் நோ பாயிண்ட் காங்கிரஸ் ஏடிஎம்கேயோட பேசினதே கிடையாது. ஓகே, இப்போ விசிகா அண்ட் சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் காங்கிரஸுடைய டிமாண்ட் என்னவா இருக்கும் தாவே காட்டுறது? நான் திரும்பி அந்த லெட்டரை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த லெட்டரை கிளியராக பாருங்கள். என்ன சொல்கிறாங்க? லோக்கல் பாடியில் எலெக்ஷன் அலையன்ஸ் போகணும், ராஜ்யசபா அண்டு இதில் அலையன்ஸ் இருக்கணும், லோக்சபாவில் அலையன்ஸ் இருக்கணும். 2 பேரும் மியூச்சுவலாக டிசைட் பண்ணிக்கலாம். மேண்டேட் இன்றைக்கி மக்கள் டிவிக்கே கொடுத்துருக்காங்க. எங்களால் டிவிக்கே வந்ததுன்னு சொல்லலை, விஜய்னால டிவிகேக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. பீப்புளோட மேண்டேட்டை நம்ம ஒத்துக்கணும். நான் ரிசைன் பண்ண மாட்டேன், நான் வந்து இப்படியே உட்காந்துன்றப்பேங்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம பர்சனல் கான்வர்சேஷன்லேயும் சரி, பப்ளிக்காகவும் நான் ஸ்டாலினை ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஹி வாஸ் வெரி மேக்மேனஸ் இன் ரிசைனிங். நேற்று மார்னிங் வெரி மேக்மேனஸாக அவர் என்ன சொன்னார்? 6 மாதம் நான் பார்ப்பேன்னாரு. மக்களை போய் குளத்தூரில் நன்றி சொன்னார். தட் ஷோஸ் இஸ் அ வெரி குட் பாலிட்டிஷியன். அவர் எங்களை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசலை. பட் லோவர் லெவலில் பீப்புள் ஷுட் நோ ஹவு டு. உங்களுக்கு வருத்தம் எனக்கு தான். நாங்கள் வந்து 15 வருஷம் வி ஆர் 12 years வி ஆர் அவுட் ஆஃப் பவர். அதனால் நான் வந்து மோதியை பர்சனலாக திட்ட முடியாது. நீ பண்ணுற தப்பை நான் சுற்றி காட்டலாம், நீ பண்ணுற எக்கனாமிக் தப்பை சுற்றி காட்டலாம். வைலன்ஸ் எதிர்கட்சி இல்லை, வைலன்ஸ் தப்பாக நீங்கள் சொல்கிறது, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறத நான் சுற்றி காட்டுறேன். இன் ஆல் திஸ் ஒரு வாட்டி கூட நான் பர்சனலாக மோதியோ பிஜேபியில் இருக்கிறவங்க யாரையும் பேசுனது கிடையாது. அது வேறு. எனக்கு அந்த அரசியல் ஒத்து வராது. ரைட்டாக நாட்டுக்கு இந்த அரசியல் நல்லதில்லை. இன்றைக்கி பெங்காலில் சுதேந்து அதிகாரின்னு ஒருத்தர் ஜெயிச்சிட்டார். அவரோட இப்போ என்ன ரீசன்னா, எஸ்ஐஆர் மூலமாக தான் ஜெயித்தாங்க. அவரோட அசிஸ்டண்ட்டை சுட்டுட்டாங்க. இன்னும் பிஜேபி பவருக்குள்ளேயே வரல, பல டிஎம்சி ஆஃபீஸை இடிச்சிருக்காங்க. அது மாதிரி வைலன்ஸ் தமிழ்நாட்டில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணுங்க. ஓகே சார். ஸோ இந்த ஆட்சி அடுத்த கட்டத்தில் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்கிறத தாண்டி தடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தடுக்க நேற்று ஸ்டாலின் கொடுத்த ஸ்பீச்சில் அவர் தடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போற லெவலுக்கெல்லாம் டாக்ஸ் வந்ததே சார். சார் தீஸ் ஆர் ரூமர்ஸ். அஃபிஷியலாக ஸ்டாலின் சொன்னாரா? ஐ வில் அட்ரஸ் தட் பாயிண்ட். இல்ல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சி தருவாரு. சரி, இப்போ நான் அட்ரஸ் பண்ணுறேன். அகெயின் நான் சொல்கிறேன், இது வியூகத்தின் பேரில் பேசுகிறோம். தி பர்சன் ஹூ கேன் கமிட் இஸ் ஸ்டாலின் சார். ஸ்டாலின் சார் வாயை திறந்து பேசவே இல்லை. அப்புறம் அதை பற்றி சொல்லல. அவர் என்ன திரும்பி என்ன சொன்னார்னா, 6 மாதத்துக்கு நான் பார்ப்பேன், 6 மாதத்துக்கு அப்புறம் நான் பேசுவேன், நாங்கள் பண்ண நலத்திட்டங்கள் கண்டினியூ ஆகணுன்னாரு, 6 மாதம் டைம் கொடுப்பேன்னு. அப்படியெல்லாம் டிமாண்ட் பண்ண முடியுமா சார்? அது ரைட், அவ்வளோதான் அவர் சொன்னாரே தவிர நான் ஆட்சி அமைக்கிறேன் அதெல்லாம் சொல்லலை. எனக்கு வந்த ஓட்டு பீப்புள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆப்போசிஷன் உட்காரோம். அது கரெக்ட் திங் டு டேக். போய் குளத்தூரில் மக்களுக்கு நன்றி சொன்னார். ஆனால் அதிமுக தரப்புல இருந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதிமுக தரப்புக்கு என்ன, அதிமுகவும் கூட்டணி வைக்கிறீங்களாமே அப்படின்னு வரும்போது அது உங்களுக்கு பொறுத்துருங்க, பதில் வரும், அந்த மாதிரியான பதில்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சரியான ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இது பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் சார், அப்படி நடந்துச்சுன்னா இது மிராக்கிள் தான். மிராக்கிளே கிடையாது, திமுகவுக்கு சூசைடாக இருக்கும். இன்னைக்கு திமுக தான் நம்பர் 2 பார்ட்டி. ஏடிஎம்கே ஹஸ் நத்திங் டு லூஸ். அவங்க டிசேப்பியர் ஆகிடுவாங்க. அடுத்த எலெக்ஷனில் எடப்பாடி இருப்பார், அன்டவுட்டு. குறைஞ்சுட்டே போயிடும் சீட்டு. டிவிகே இஸ் ரீப்ளேசிங் ஏடிஎம்கே இன் அ பைபோலார் பார்ட்டி. அந்த ஏடிஎம்கே டெஸ்ட்ராய் ஆனதுக்கு காரணம் பிஜேபி தான். ஸோ ஸ்டாலின் டெஃபினட்டாக அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார். ஏடிஎம்கேக்கு ஆசையாக இருந்திருக்கலாம், ஏன்னா 5 வருஷம் ஆகிடுச்சு, இன்னொரு 5 வருஷம் போயிடுச்சு. டிவிகே கன்சாலிடேட் ஆகி அடுத்த வாட்டி டிஎம்கேயோ டிவிகேயோ வந்ததுன்னா இவங்க பவரில் இருக்க முடியாது. யார், தே கேனாட் என்ஜாய் பவர். அண்ட் அது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் ஒன்று இருந்து டெவலப் ஆன பார்ட்டி. ஸோ டெஃபினெட்லி அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம். பட் ஸ்டாலின் சார் நினச்சா மட்டும் கூட முடியாது. இந்த 2 கம்யூனிஸ்ட்டும் விசிக்கையும் சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் அரசாங்கம் கொண்டே வர முடியாது. ஏன் நான் அதை சொன்னேன்னா, 4-5 பாமக ரைட்டா, அதிமுக தரப்பில் சொல்கிறீங்க 106. நீங்கள் சொன்ன ரொம்ப ரித்தாரிக்கல் கொஸ்டினுக்கு நான் பதில். அதிமுக கூட்டணி 106, பாமக 5, 111, தேமுதிக 112, டிடிவி 113. அப்பவும் இவங்க தேவை. ஏன்னா காங்கிரஸ் வராது, திமுக பிஜேபி எடுக்காது, பாமக இருந்தால் விசிகே வராது. இந்த 4 ஓட்டு இல்லாமல் 117 வராது. ஸோ சாபி ஸ்டாலின் சார்ட்டியோ காங்கிரஸ்டியோ கிடையாது. சாபி இருந்தது கம்யூனிஸ்டையும் விசிகேலாம் இருந்தது சார். அந்த 6 சீட்டு தான் ட்ரம்ப். அந்த 6 சீட்டு தான் ட்ரம்ப் கார்டு. அந்த 6 சீட்டை யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் சீட்டு. ஸோ கூட்டணி கட்சிகளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு தேர்தல் இதை புரிஞ்சுக்கலாமா சார்? என் பேரை வச்சு ப்ராப்ளம் இருந்தால் எழுதினா தப்பு வருங்கிறதுனால ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, சாரி 7 மாதத்துக்கு 6-7 மாதத்துக்கு முன்னாடியோ நான் தமிழில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். நான் இங்கிலீஷில் எழுதினேன், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு என்னோடய புனைப்பேரை வச்சு எழுதினேன். ஒரு வெப்சைட்டில் போட்டாங்க. ஓகே, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு வந்தது. அந்த ஆர்டிக்கலில் நான் என்ன சொன்னேன்னா, என்கிட்ட இந்த பப்ளிக் ரெக்கார்டு இருக்குது, நீங்கள் போய் பின்னாடி அதை பார்க்கலாம். இந்தியாவில் கூட்டணி ஆட்சி வந்துருச்சு, கேரளாவில் கூட்டணி ஆட்சி வந்துருச்சு, கர்நாடகாவில் கூட்டணி ஆட்சி பல வாட்டி இருந்திருக்கு, ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி வந்துருச்சு, ஏன் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வரக்கூடாது? என்னோட கருத்து என்னென்னா, திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துட்டு இருந்திருந்தா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயம். ஏன்னா இட் இஸ் நாட் இன்னைக்கு ஒரு கட்சியால் வெறும் அப்போசிஷன்லையும் இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் இல்லாமல் அப்படியே அந்தரத்தில் இருக்க முடியாது. ரைட் சார். ஸோ கூட்டணி கட்சிகளுடைய இம்பார்ட்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இந்த எலெக்ஷனை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 2-2-2ன்னு மொத்தமே 6 சீட்டு தான். அந்த 6 சீட்டு தான் இன்னைக்கு அதிமுகவை சேர விடாமலும் அது ரூமராகவே இருந்தாலும், ஒருவேளை இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த 118ன்ற மேஜிக் நம்பர் வர்ற அளவுக்கு நம்பர்ஸ் இருந்ததுன்னா இவங்கெல்லாம் ஹெல்ப் தேவை இல்லைங்கிற மாதிரி இருந்தால் ஒருவேளை சேர்ந்துருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார்? ஆமாம். ஸோ அது நடக்காமல் தடுத்ததுக்கு காரணம் மேஜிக் நம்பர் 6. மேஜிக் நம்பர் 118 இல்லை 6.
ஓகே சார். தேங்க்யூ சார். உங்க நேரத்த ஒதுக்கி இந்த மாதிரியான விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.